ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹாஷ் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சட்னி பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான சட்னி, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் நம்ம அடை செய்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பொங்கலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், குழிப்பணியாரத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னி கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். ட்ராவல் பண்ணுறப்போ வந்து 2 டேஸ் ஆனாலும் வீணாக போகாமல் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு சட்னி. ஆனால் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு வானலில் வந்து 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுட்டு சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டு அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே ஒரு 7-8 வரமிளகா போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் வரமிளகா போட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரை ஆகிறப்போ வந்து நம்ம கொஞ்சம் பெருங்காய பொடி வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து வெங்காயம் வந்து ஒரு 2-3 வெங்காயம் வந்து அரைஞ்சி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம், பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போடுறப்போ வந்து கொஞ்சம் தொலிலாம் இருக்குல்ல, ரொம்ப உரிக்கக்கூடாது. கொஞ்சம் அந்த தொலியோடு இருக்கிறப்போ அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் போட்டு நான் வந்து செய்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. ஸோ நான் பெரிய வெங்காயம் போட்டு அதாவது 3 வெங்காயம் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கிறேன். இதில் முக்கியமாக வந்து இந்த சட்னியில் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து அந்த வெங்காயம் வந்து ரொம்ப நல்லா வதங்கணும். அதாவது அந்த கலர் வந்து மாறும் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம வதங்கணும். நம்ம தக்காளி சட்னிக்கெலாம் லைட்டாக வதங்கினா போதும் இல்லையா, உடனே நம்ம தக்காளி சேர்த்துருவோம் இல்லையா. ஸோ அது மாதிரிலாம் கிடையாது. இது வந்து தக்காளி இல்லாத சட்னி. தக்காளிலாம் விலை ஏறிடுச்சு அப்படின்ற டைமில் கூட இந்த சட்னி நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நமக்கு பொருள் கிடையாது. இதில் ரொம்ப 2-3 பொருள் வச்சு செய்யக்கூடிய ஒரு சட்னி தான். ஸோ இது வெங்காயம் வதங்குறப்பவே நம்ம வந்து ஒரு கொஞ்சோண்டு வந்து புளி வந்து சேர்த்துக்கலாம். புளி வந்து உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு, அதை வந்து வதக்கிற டைம்லேயே வந்து சேர்த்துக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு அளவு போதும். அதாவது இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா அந்த வெங்காயத்தோடையே சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் வதங்குறதுல தான் இந்த சட்னியோடைய டேஸ்ட்டோட சீக்ரெட்டே இருக்குது. அது வந்து அந்த அளவுக்கு நல்லா வதங்கி அப்படியே நம்ம கலர்லாம் மாறி அந்த மாதிரி ஒரு ஆகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து இந்த எண்ணெயிலே வதக்கிடணும். ஸோ வதக்கிட்டு நம்ம வந்து இதை வந்து ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் வந்து நம்ம நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கணும். அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் போடணும். கொஞ்சம் கூட போட்டுட்டால் ரொம்ப நல்லது. அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் வந்து நம்ம பெருங்காயம் போட்டுட்டு நம்ம கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் நீங்கள் ட்ராவல்லாம் போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த சட்னியை வந்து திருப்பியும் அந்த எண்ணெயிலே போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நான் வந்து உடனே சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு தாளிப்பு வந்து சட்னி மேலே நான் கொட்டிக்கிறேன். இதுதான் வந்து டிப்ஸு. அதாவது நீங்கள் வந்து ட்ராவலுக்கு போகிறப்போ வந்து சட்னியோட வதக்கிக்குவாங்க. ஏற்கனவே வதக்கினதாக இருந்தால் கூட இந்த எண்ணெயோடு சேர்த்து வதக்கிக்கணும். நான் இப்போ உடனே சாப்பிட போகிறதுனால இந்த தாளிப்பை வந்து மேலே வந்து நான் கொட்டிக்கிறேன். ஸோ மிக்ஸி ஜார்லலாம் தண்ணிலாம் ஊற்றிலாம் வந்து நம்ம வந்து கழுவி அதில் ஊற்றுவோம் இல்லையா, அதோட நம்ம ஊற்றிக்கலாம். உடனே சாப்பிட்றதா இருந்தால் நம்ம ட்ராவலுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா அந்த தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். நம்ம ட்ராவல் போகிறப்போ இருக்கிற சட்னிக்கும் வீட்டிலையே சாப்பிட போகிறோம் அப்படின்னா இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான். அந்த சட்னி வந்து செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்றவங்க கூட இந்த சட்னியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கடன்னு ஒரு 7, 8, 10ன்னு போயிடும். அது ஒன்று தான் மைனஸ் இந்த சட்னிக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சீரகமும் வெங்காயமும் வரமிளகாவும் அந்த பெருங்காயம்லாம் வாசம்லாம் போட்டு அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஒரு சட்னியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய சட்னி ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் பார்க்க பிடிக்கும், வெயிட் லாஸ் ரெசிபிலாம் பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.